இப்போ என்ன போட போற? ஐயோ அனல் அடிக்குது அத்தாடி. பிளாஸ்டிக் அதுக்குள்ளே போட்டு இந்த பக்கம் தானே இப்படி தூசி கிளம்புது, அந்த பக்கம் அனல் அடிக்குது, இங்கே தூசி கிளம்புது. ஆயில் ஊற்றி நெய் போட்டிருக்கு. அடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், இப்போ வாசனை திரவியம் கொட்டிக்கலாம். வாசனை திரவியம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சாய் ஆமாம், ஒரு கலக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். புதினா இப்பவே போடுற? எந்த சேனல்ல பார்த்தாருங்க? ஐயே எல்லாத்தையும் போட்டான். ஏங்கம்மா ராய்ஸ் பிரியாணி எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நாங்கள் செய்கிற மெத்தடில் செய்யாமல் வேணுமோ பண்ணுறான். ஆமாம், நாங்கள் தின்னு பார்த்துட்டு சொல்கிறோம். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்ன பாருங்க, புதினாவை போட்டு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டு நன்றாக கிளறவும். ஐயோ தீ மெதுவாக எரியுது. வெங்காயம் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏய் குமார், நல்லா நல்லா அந்த கருப்பாங்கிற பாரு, ப்ரௌனா வதங்குற வரைக்கும் விட நல்லா இருக்கும். இதுங்க நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நான் ஆன் பண்ணுறேன். வெயில் தாங்க முடியல. நன்றாக தகன்னு எரியுது. வெக்க அடிக்குது குமார், அதில் போய் நான் எப்படி தின்றது? அம்மா ஆனால் அடிக்குது அப்படியே. சரி, வெங்காயத்தை அப்பப்போ இப்படி நல்லா வதக்கிக்காங்க. போடு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நன்கு மசியும் வரை நல்லா கலக்கி கொள்ளலாம். கிண்டு நன்றி. எனக்கு தெரிஞ்சு தக்காளி பத்தாதோன்னு நினைக்கிறேன். மூடி வச்சிடலாம். அப்படி தண்ணி குடிச்சிருந்தேன் பேசல. மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வதங்கட்டும். தாராளமாக 4-5 கரண்டி போடுறாங்க. தெரில, இஞ்சி போட்ட உடனே லெமன் ஊற்றுறாங்க. நல்லா கிண்டுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு வா. ஆமாம், அது எப்படி தான் ஊற்றணும்? கரெக்டு தான். தயிர் ஊற்றிக்கணும். நல்லா உள்ள காமிங்க. அடி அடுப்புக்கு படுங்க. படுங்கவா? அடுப்புக்குள்ள காலை நீட்டி உட்கார வேண்டியதான். நாங்கள் என்ன மோகினியா? தயிர் போட்டு கிண்டு, இல்லைன்னா அது அப்படி ஒரு மாதிரி தரத்தரையா வந்துடும். அடுப்புக்கு எத்தனை அடி தூரம்? நல்லா மிக்ஸ் பண்ணி இனி மசாலா போடணும். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா பொடி,
கறி மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் பொடி, பிரியாணி பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி. இது மட்டனு அது மட்டன் தான் போகணும். அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து அந்த கிரேவிக்குள்ளே தட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். மெயினாக எதுவும் போடணும், அப்புறமா போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா நிறைய மசாலா எங்கள் அண்ணா மிக்ஸ் பண்ணி இது ஊற வச்சுருக்கான். அதை செஞ்சுட்டு இதை பொரிக்கணும். இது என்னென்ன போட்டான்னு சொல்லிட்டு நான் அப்புறமா என் மூஞ்சி கட்டாதீங்க, அசிங்கமாக இருக்கு. அப்புறமா வந்து நான் கேட்டு சொல்கிறேன். நல்லா போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா சுற்றி இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி யோசிக்காதீங்க. அவுட்டோர் சமையல் அப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். கறி கழுவி வச்சுருக்கு. மசாலா ரெடியானதையும் கறியிலையும் நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் தான், மட்டன் வந்து கிரேவி. அடிக்கடி கிண்டணும், இல்லைன்னா அடி பிடித்து விடும். சிக்கன் போடலாம். சிக்கன் போட்டுக்கலாம். தலை சிக்கன் போட போகிறோம். சிக்கன் போட்டு நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி சொன்னேன். ஓட்டலில் தட்டி விடுங்க, கறியை தட்டி விடுங்க. கறியை தட்டி விடுங்க. அரிசி வந்து அளவு போகிறோம். இதை வந்து தண்ணி ஆல்ரெடி அளந்து ஊற்றி கறியெலாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றினதை நான் காட்டல, வெயிலின் காரணமாக நான் உள்ளே ஓடிடுச்சு. அரிசியை நல்லா கழுவி, நாங்கள் ஊரெல்லாம் வைக்க மாட்டோம், அப்போவே கழுவி அப்போவே போட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துடும். அரிசி போடும்போது காட்டுறேன். அரிசி கழுவியாச்சு, அரிசி போட்டுடலாம். வெயிலில் தான் நிற்க முடியல. பாஸ்மதி ரைஸ் கால் கொதிக்குதே. மூணு கிலோ அரிசி, 3 கிலோ கறி. நாலு கிலோ கறி, மசாலா 2 கிலோ. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அளந்து தானே ஊற்றுனேன் இல்லையா? சரியாக வரும், பாப்பா. என்னென்னு வருத்தம். கொத்தமல்லி, முந்திரி எல்லாம் போட்டான். ரொம்ப இலெல்லாம் போட்டிருக்கான். போட்டு தம் போட போகிறோம். தம் போட்டு அதோட பிரியாணி ரெடி ஆகிடும். நிற்க முடியல, சாப்பாடு வந்து தம் போட ஆரம்பிச்சாச்சு. தம் போட்டு குமார் எவ்வளோ நிமிஷம் தம்மில் இருக்கும்? இன்னும் கொஞ்சம் போடுங்க, 3/4 நிமிஷம் தம்மில் இருக்கும். வெயில் பாருங்க எப்படி போயிடுச்சுப்பா. பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, தண்ணி இருக்குது, ரெடி ஆகாத மாதிரி இருக்குது.
இவன் கலர் பொடியை வேறு போட்டாங்க கைஸ். நீங்கள் யாரும் கலர் பொடியெலாம் போடாதீங்க தயவு செஞ்சு. சொல்ல சொல்ல கேட்காம அவன் இஷ்டத்துக்கு பிரியாணிங்கிற பேரில் எனக்கையும் களி கிண்டி வச்சுருக்கான். இன்னும் தம் போடணும். இல்லை இன்னும் செட் ஆகணும். பிரியாணி ரெடி. இப்போ பிளேட்டில் வைங்க. சிக்கன் பீஸு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறோம். ஆல்ரெடி என் வாயில் மென்னுட்ருக்கேன். சாப்பாடு போட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்டு போகிறேன். வெறும் சாப்பாடு. நெக்ஸ்ட்டு தயிர் வச்சு பிரியாணி. ஆனால் செம்ம காரம். காரமாக தானே இருக்குது. தயிர் வச்சு டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சமைக்கும்போது நம்பிக்கையே இல்லை எங்கள் அண்ணா மேலே. இப்போ ஆனால் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வெளியே பேசிக்கிட்டே இருக்காங்களா, அந்த சவுண்டு கேட்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போய் சாப்பிட்றேன். ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுட்டான். சிக்கன், நான் சிக்கன் சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணா இது சிக்கன் ஷாப் தான் போட்டிருப்பானா, ஸோ சிக்கன் நல்லா பொரிப்பான். சிக்கன் நல்லா இருக்கு. அது என்னென்ன மிக்ஸ் பண்ணால் சொல்லிட்டு நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே, போய் சாப்பிட்டு வரேன். பாய். எல்லோரும் போய் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அண்ணருக்கு எல்லாம் பண்ணுங்கள். எங்கள் அண்ணிகிட்ட கேட்கலாம். நீ சொல்லுங்கள், நீ எப்படி நீ இருக்க? சூப்பராக இருக்கா? கார் எப்படியோ பண்ணாங்க. நாங்கள் இப்படி பண்ணுவோம் நினைக்கவே இல்லை. நல்லா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க கணவர் செஞ்சது விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதில் கலர் பொடிலாம் வந்து நீங்கள் சேர்த்தாதீங்க. எனக்கு கலர் பொடி சேர்த்ததுலாம் பிடிக்காது, ஸோ அதை சேர்த்தாதீங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கெலாம் சேர்க்கல, ஆனால் பிரியாணியில் ஊற்றிட்டான் டக்குன்னு. நீங்கள் சேர்த்தாதீங்க தயவு செஞ்சு. கலர் பொடிலாம் வேண்டாம். என்ன சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டு வரோம். சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிடுவோம். பாய் கைஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான்.